கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை சுருக்க தேவ செய்திக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த பரிசுத்த சேனை, எல்லா ஊழியக்காரர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் உரித்தாவதாக. இந்த நாளுக்கான வேத பகுதி அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 11 வரைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 11 வரைக்கும். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நம்மை திடப்படுத்தும் கர்த்தர். நம்மை திடப்படுத்தும் கர்த்தர். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை தயார் செய்திடலாம், நீர் எங்களோடு பேசிடலாம். எங்களுடைய ஆத்மீக தேவைக்கு ஏற்றவனும் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தாரும். பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உடைய நாமத்தை நீர் மையப்படுத்திடலாம். துதியும் கனம் மகிமை உமக்கே தருகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் உடைய நாட்களிலே, அவருடைய ஊழியத்தின் போது, அவர் கர்த்தர் அவரை தன்னுடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்ட நாட்களில் இருந்து அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தர் அவரை கொண்டு அநேக சபைகளை ஸ்தாபித்தார். டர்க்கி என்கிற அந்த துருக்கி தேசத்திலேயும், கிரீஸ் தேசத்திலேயும், மற்றும் பல பகுதிகளிலேயே, எருசலேமிலும், அதை சார்ந்த இஸ்ரவேல் தேசத்தின் பகுதிகளிலேயும் கர்த்தர் சபைகளை ஸ்தாபித்து அவரை பயன்படுத்தினார். அந்த நாட்களிலே அவர் எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது, எருசலேமில் தேவாலயத்திலேயும் அங்குள்ள சபை மக்கள் மத்தியிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இந்த நாட்களிலே எருசலேமில் இருந்த அந்த யூதர்கள் மத்தியிலே இவர் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க முற்பட்ட போது அவர்கள் அதை விரும்பவில்லை. இவருக்கு துன்பம், உபத்திரவம் கொடுக்க அவர்கள் முற்பட்டார்கள். இவர் இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். அப்பொழுது இவர் பேச ஆரம்பித்த போது பெரிய கூக்குரல் உண்டாக்கி இவரை காயப்படுத்த, இவரை கொன்று போட மற்றும் இவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய அந்த யூத ஜனங்கள் முற்பட்டார்கள். அப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் அந்த கூட்டத்திலே சதுசேயர் என்ற சபை மக்களும் இன்னும் பரிசேயர் என்ற சபை மக்களும் இருந்ததாக அவர் உணர்ந்து, தான் ஒரு பரிசேயர் என்பதாகவும், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றும், மற்றும் ஆவிகள், தேவதூதர்கள் உண்டு என்பதையும் அவர் விசுவாசிக்கிறார் என்பதாகவும், உயிர்த்தெழுதலை குறித்த காரியத்திற்காகவே அவர் இன்று ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த மக்கள் இரு கூட்டமானார்கள். சதுசேயர் ஒரு பக்கமும் பரிசேயர் இன்னொரு பக்கமுமாக அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கூக்குரலிட்டு இந்த பவுல் மேலே கோபத்தோடு பாய்ந்து அவருடைய உயிருக்கே ஆபத்தான நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது அந்த ரோமை போர் வீரர்களுடைய தலைவன் போர் வீரர்களை அனுப்பி அந்த பவுல் அப்போஸ்தலனை அங்க இருக்கிற அந்த சேனை கான அந்த கோட்டையிலே அவரை கொண்டு போய் அங்கே அவரை பத்திரப்படுத்தினார். அந்த ராத்திரியிலே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பேசுகின்றார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேயர் சமயத்தாரான வேதபாரகர்கள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். விதமாக அந்த பரிசேயர் அவர்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் ஒரு தேவதூதன் இவர்களோடு இந்த பவுலப்போஸ்தலனோடு பேசினார் என்றால் அதற்காக நாம் அதை குற்றம் என்று கூறி நாம் வாதாடுவோமானால், அந்த தேவதூதனை அனுப்பின, இந்த பவுலப்போஸ்தலனோடு பேசின அந்த தேவனுக்கே விரோதமாக நாம் எழும்புகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அது மிகவும் ஆபத்தான ஒன்று. அவ்விதமாக நாம் செய்யக்கூடாது என்று அந்த பரிசேய தலைவர்கள் கூறினார்கள். அப்பொழுது மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. அதை குறித்து இந்த 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 23:10. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் செய்வதற்கு போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். விதமாக இந்த பவுலப்போஸ்தலன் அந்த நியாய சங்கத்திலிருந்து அவர் தப்புவிக்கப்பட்டு கோட்டைக்குள்ளே பாதுகாப்பான இடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகின்றார். அந்த ராத்திரி அவர் அந்த ரோமை போர் வீரர்களின் மத்தியில் அவருக்காக கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறையில் அவர் காக்கப்பட்டிருந்தார். அன்று இரவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அவருக்கு அருகாமையிலே வந்து நின்று அவரோடு பேசுகின்றார். அதைத்தான் நாம் இந்த அப்போஸ்தலர் 23:11ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். இவ்விதமாக கூறப்பட்டிருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த பவுலின் நிலைமையை பார்ப்போம். மிகவும் தனிமையிலே என்றாலும் கர்த்தருக்காக துடிப்போடு எவ்வளவோ உற்சாகத்தோடு அந்த எருசலேம் மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், நரகத்தில் போகக்கூடாது, அவர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் தான் ஒரு நாளிலே அன்றொரு நாளிலே கூட இருந்து தேவனை ஆராதித்த அந்த எருசலேம் தேவாலயத்தின் எல்லா பிரதான ஆசாரியர் மற்றும் எல்லா தலைவர்கள் அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் அந்த எருசலேம் மக்கள் யூதர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதை அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். தேவாதி தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக தேவன் அந்த ஜனங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த ரட்சிப்பின் பாதையை பற்றி கொள்ள வேண்டும், நரக தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்களுக்கு கூறின அந்த வார்த்தைகளை அந்த பிரதான ஆசாரியர் போன்ற பெரிய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாத்திரமல்ல, இந்த பவுலை அழிப்பதற்காக, அவரை கொன்று போடுவதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலிருந்து அவரை அகற்றுவதற்காக அவர் முயற்சி செய்கின்றார்கள். அந்த ஆபத்தான வேளையிலே இவைகளெல்லாம் அவர் பார்த்து பவுலப்போஸ்தலன் தன்னை தேற்றிக் கொள்ளுகின்றார். சஞ்சலமான நிலைமையில் இருக்கின்றார், தனிமையான ஒரு இடத்திலே இருக்கின்றார், ஆபத்தான இடத்திலே இருக்கின்றார். அந்த வேளையிலே தான் அந்த நம்மோடு இருக்கின்ற, அன்று அவரோடு இருந்த, உலகம் முழுவதிலேயும் ராஜாவும் இரட்சகருமாக இருக்கின்ற
தேவாதி தேவனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அருகாமையிலே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த வார்த்தைகள் நம்மை அதிகமாக தேற்றுகின்றன. அன்று பவுலுக்கு அருகாமையிலே நின்று பவுலை தேற்றி அவரை தட்டி கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி அவருக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் பெரிய அதிகாரத்தையும் பெரிய ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுத்து உற்சாகப்படுத்தின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இன்றைக்கு மாற்றமில்லாதவராக எந்த குணாதிசயங்களிலேயோ எந்த விதமான அவருடைய பரிசுத்தத்திலோ அதிசய செயல்களிலோ மாற்றமற்றவராக இன்று நமது மத்தியிலையும் நமக்கு அருகாமையிலையும் நம் ஒவ்வொருவருக்கும் அருகாமையிலையும் இன்றைக்கு இப்பொழுது நின்று கொண்டு நம்மை பார்த்து, பவுலே என்ற இடத்துல நாம் நமது பெயரை போடுவோமானால் அது நமக்கு பொருத்தமா இருக்கும். திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்மோடும் பேசுகின்றார். நம்முடைய ஆத்மீக சூழ்நிலை, நாம் இருக்கிற இடம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய வேலை செய்கிற இடம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அங்கு நம்மோடு கூட நிற்க முடியும், நமக்கு அருகாமையில நிற்க முடியும். நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறவர், நம்மை சுற்றி இருக்கிறவர், நமக்கு அருகாமையிலே நின்று நம்மோடு பேச வல்லவர் என்று நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். நாம் நம்முடைய குடும்பத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய சபையிலே அல்ல, நாம் வேலை செய்கிற இடத்திலே மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம எடுத்து செல்ல இருக்கிற அவருக்கு விருப்பமான இன்னொரு இடத்திலேயும், முக்கியமான இடங்களிலேயும், பெரிய தலைவர்கள் மத்தியிலேயும், பெரிய அதிகாரிகள் மத்தியிலேயும், மந்திரிகள், இன்னும் அரசியல் தலைவர்கள் மற்றும் எத்தனையோ அரசாங்க தலைவர்கள் முன்பும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக நிற்க கர்த்தர் நம்மை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கின்றார். அவர்களையும் கிறிஸ்துவண்டை வழிநடத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நிறுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கபடினாலே எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், இன்னும் எத்தனையோ விதமான நம்முடைய இரத்த சாட்சி மரணத்திற்கும் ஆன பல சவாலான சந்தர்ப்பங்கள், எத்தனையோ ஆபத்தான காரியங்கள் நம்ம சுற்றி இருக்கின்றன. நாம் தயங்க வேண்டிய தேவையில்லை, நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை, நாம் ஒருபோதும் நாம் பின்வாங்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு நம் இரத்த சாட்சி மரணத்திற்காக வேண்டிய வாய்ப்பு கிடைத்தாலும் கூட இறுதி மூச்சு வரைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக நாம் நிலைநிற்க வேண்டும். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, நமக்காக ஜீவ கிரீடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் அடைய வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி இயேசுக்காக நாம் துடிப்போடும் வைராக்கியத்தோடும் பக்தியோடும் நாம் கர்த்தரை அறிவிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். நீதிக்காக, நேர்மைக்காக, வேத வசனத்தின் வார்த்தைகளுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சிகளாக ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருக்காக நாம் வைராக்கியமாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக மாத்திரமே நாம் வாழ வேண்டும். எக்காரணம் கொண்டும் நம்முடைய இரத்த சாட்சி மரணத்துக்கான வாய்ப்பு உண்டானாலும் கூட
இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலிக்காதவர்களாக, இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்லாதவர்களாக, இறுதி வரைந்தமோ இப்பொழுது இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நாமும், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகள், நமக்கு அறிமுகமானவர்கள் இயேசு கிறிஸ்துவிலே வளர்வதற்கு, அந்த சவாலான நாட்களை சந்திப்பதற்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அதற்காக தயாராக வேண்டும். இல்லை என்றால் நாம் அந்த நாளிலே நாம் தைரியமாக நிற்க முடியாது. நாம் வீரத்தோடும் வைராக்கியத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு அந்த நாளிலே அவிதமான சவாலான சந்தர்ப்பங்களிலே நிலை நிற்க வேண்டுமானால் அதற்காக நாம் தயார் எடுக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். ஆண்டவரோடு ஐக்கியத்திலே நாம் இன்னும் பலப்பட வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். 11ஆம் வசனத்தை இன்னொரு முறை நான் வாசிக்கின்றேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த பவுல் என்ற பெயரு இடத்திலே நம்முடைய பெயரை இட்டு நாம் இதை இன்று நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவிலே பலப்படுத்துவாராக. இறுதி வரைக்கும் நற்சாட்சிகளாக நிலைநிறுத்துவாராக. நமக்காக காத்திருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியுள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு உரித்தாகட்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஒரு நாளிலே நீர் அந்த பவுல் அப்போஸ்தலனோடு பேசினீர், இன்று எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. உமக்கு வயது கிடையாது, உமக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. நீர் என்றும் ஜீவனுள்ளவர், அதிகாரம் உள்ளவர், அன்புள்ளவர், உற்சாகப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு அன்று அந்த பவுலப்போஸ்தலனை திடப்படுத்தின அதே வார்த்தைகளை கொண்டு இன்று எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளையையும் நீர் தேற்றுகிறவராக, திடப்படுத்துகிறவராக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகள் எவ்விதமான வழியாக அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வழியாக, கடமைகளின் சூழ்நிலைகள் வழியாக, சபை சந்தர்ப்பங்கள் மற்றும் குடும்பம் மற்றும் எத்தனை விதமான அவருடைய வாழ்க்கையின் ஆத்மீக ஜீவியத்தின் போராட்டங்கள் மத்தியிலே கடந்து செல்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, இன்று நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய அருகாமையிலே நின்று எங்களை பார்த்து திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இப்ப இருக்கிற இடத்திலே சாட்சி கொடுக்கிறது போல இன்னொரு இடத்திலேயும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இடத்திலேயும் சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக நீர் எங்களை அறிவிக்கிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர். ஆமாண்டவர், எங்களை உபயோகிக்க நீர் சுத்தம் கொண்டிருக்கிறீர். எங்களுக்காக ஒரு திட்டத்தையும், எங்களுக்காக ஒரு வரும் நாட்களில் ஆக வேண்டிய காரியங்களையும், நீர் விரும்புகிற பெரிய காரியங்களையும், உயர்வான காரியங்களையும், பரிசுத்தமான காரியங்களையும், வெற்றியான காரியங்களை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, தூக்கி நிறுத்துவீராக. இன்னும் உமக்காக எழுதி பிரகாசிக்க வாசல்களை திறப்பீராக ஆண்டவரே, வழிகளை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. அவர்கள் கடந்து செல்கிற எல்லா விதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சோர்வுகள் எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுதலை செய்து ஆண்டவரே நீர் அவர்களை புதுப்பிப்பீராக, திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த பரிசுத்த சேனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா ஊழியங்கள் ஆண்டவரே இந்தியாவின் பல பகுதிகளிலே, ஒரிசாவிலே, நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலே, தமிழ்நாட்டிலே ஆண்டவரே இந்த ஊழியங்களை நீர் எவ்வளவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றி. ஆத்மாக்களை ஆதாயம் செய்திருக்கிறீர், சபைகளை ஸ்தாபித்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த இந்தியாவை விட்டு வெளி நாடுகளிலேயும் ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை பரவி
ஆண்டவரே சபைகளை ஸ்தாபிக்கட்டும், ஆத்மாக்களை ஆதாயம் செய்யட்டும். கோடிக்கணக்கான பேர் இந்த பரிசுத்த சேனையின் மூலமாக உமக்கு ஆதாயப்படுத்தப்பட வேண்டும், பயன்பெற வேண்டும், உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நரக தண்டனையிலிருந்து தப்பு வைக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனுக்காக ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனையின் மக்கள் அவர்கள் செய்கிற தொழில்கள், அவர்களுடைய பிசினஸ், அவர்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, மேற்படிப்புகள், அவர்களுடைய இப்பொழுது இந்த போர்டு பரீட்சைகள் பிளஸ் 10th போர்டு பரீட்சைகள், இன்னும் 10+2 போர்டு பரீட்சைகள் மற்றும் காலேஜ் ஃபைனல் இயர் பரீட்சைகள் மற்றும் உள்ள எல்லா அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் நீட் பரீட்சைகள் மற்றும் உள்ள எல்லா என்ட்ரன்ஸ் பரீட்சைகள் போன்ற முக்கியமான அவர்களுடைய மேற்படிப்புக்கான வேலை வாய்ப்புகளுக்கான பரீட்சைகளில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்துவீராக, தயார் செய்தருவீராக. வெற்றி பெற நல் வாழ்வு கிடைக்க அவர்களை நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. உங்களுடைய நாமத்தை நீர் மையப்படுத்துவீராக. ஆண்டவரே, குழந்தைகள், வாலிபர், குடும்பங்கள், வயதிபர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மையப்படட்டும். தீமைகளில் இருந்து மக்களை நீர் பாதுகாத்துள்ளோம், வியாதிகளில் இருந்து பாதுகாத்துள்ளோம். அவர்களுடைய யாருக்காவது சரீரத்திலே வலி, வேதனை, சுகவீனம் இருப்பின் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுடைய உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களுடைய நாமம் பெரிய அளவில் மையப்படட்டும். ஆண்டவரே, எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே தருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.